ராம்க்கு ஃபோன் பண்ணதுக்கு உடனே வாரேன்னு சொன்னா. ஆனா இன்னும் காணோம். அபிக்குட்டி வேற வெயிட்டிங். அபிக்கு எவ்வளவு சந்தோஷம்ல. புது ட்ரெஸ், அப்புறம் பூ, பொட்டு இதெல்லாம் வச்சதும் எவ்வளவு சந்தோஷப்படுறா. இதெல்லாம் அவ மனசுல இருந்திருக்கும், ஆனா சொல்ல தெரியல. அபிக்குட்டி கவலையே படாத, நீ டெய்லி அம்மா உன்ன பாத்துக்கிறேன். ஆனாலும் நீ தங்கண்டி. இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ சந்தோஷப்படுறேன்னு ஒண்ணு உங்க அப்பாவும் பார்க்கணும்னு நினைக்கிற பாரு. உங்க அப்பா கொடுத்து வச்சவர்தான். சிவானி, நம்ம ஆளு வந்தாச்சு. ராம் வா வா. என்ன சிவானி, போன் பண்ணி உடனே பார்க்கணும் டைம் இருந்தா வான்னு சொன்ன. என்னம்மா? உனக்கு டைம் இருந்ததா? போன் பண்ணவனா 10 நிமிஷத்துல வாரேன்னு இவ்வளவு வேகமா வந்திருக்க. நீ கூப்பிட்டு டைம்லாம் பார்க்க முடியுமா? சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒன்னும் இல்ல ராம், நம்ம பொண்ணுதான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. என்ன சிவானி? ஏ ராம், திரும்ப இருக்க. நம்ம பொண்ணுதான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. போதுமா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு சிவானி. இவ்வளவு நாள் ஏன் பொண்ணுன்னு சிங்கிளா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ நம்ம பொண்ணுங்க மொத்தல எப்படி சொல்றதுன்னு தெரியல சிவானி. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ராம், எனக்கும் தான். நம்ம பொண்ணுன்னு சொல்ல எனக்கு உரிமை கொடுத்திருக்க. எனக்கு அது போதும். சரி சரி வா, பாப்பா வெயிட்டிங். என்னவா என் லட்டுமாவுக்கு? அத நீயே வந்து பாரு. ஏய், எல்லாம் ஓகே. உங்க சக்தியனா இருக்கானா? இல்லையே, ஆபீஸ் போயிருக்கான். ஆபீஸ்ல இருக்கானா? ஏ லூசு, அண்ணன் ஆபீஸ்ல இருக்கான். நீ என்ன போன் போட்டு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா தப்பு இல்லையா? ஹே ராம், ஓவரா பண்ணாத, கொன்றுவேன். வீட்ல நான் மட்டும் இல்ல, என் அண்ணி ஸ்வேதா இருக்கா, என் பொண்ணு அபிக்குட்டி இருக்கா. நீ தாராளமா வரலாம். ஆஹா, அப்பனா ஓகே. ஏன்னா திடீர்னு உங்க அண்ணன் வந்து இதுக்குள்ள எங்க வீட்டுக்கு வந்தேன்னு சட்டையை பிடிச்சிட கூடாதுல. ஹே ஹே, ரொம்ப பண்ற ராம். ஒழுங்கா வா. வா ராம். வாரேமா அப்போ. ஏன் லட்டுமா என்ன பாக்கணும்னு சொன்னாலா? நம்ம வீட்டுல இருக்க மொத்தலதான் அடிக்கடி தேடுவா. பாட்டிமாவா போன் போட்டு கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவா. சிவானி பாத்துக்கிட்டதுல இருந்து அப்பா எப்ப வருவீங்கன்னு கேட்டு கால் கூட பண்ணதில்ல. இன்னைக்கு என்னவா என் லட்டு குட்டிக்கு? வாரேண்டா தங்கம். அபிக்குட்டி வந்துட்டாங்கடி தங்கம். லட்டுமா எங்க இருக்கா? சிவானி வழி விடு. என்ன இது ஒளிஞ்சு விளையாட்டு? ஆமா ஆமா, ஒளிஞ்சு விளையாட்டுதான். அபிக்குட்டிய பாக்குறியா? லட்டுமா, லட்டுக்குட்டி, லட்டுக்குட்டி. ரொம்ப நல்லா இருக்குடா லட்டுமா. அப்பா முத முறையா உன்னை இப்படி பாக்குறேன். என் கண்ணே பட்டுருண்டா. என் லட்டுமாவா இது? அழகா இருக்குடா தங்கம். என் அழகு லட்டுமா, ரொம்ப அழகா இருக்க. பாப்பாவுக்கு இது பிடிச்சிருக்கா? ஏண்டா உனக்கு பிடிச்சிருக்குன்னதும் அப்பா பாக்கணும்னு என்ன வர சொன்னியா? ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஏன் லட்டுமா தேவத சொல்லுமா. கண்டிப்பாடா, வாங்கி தரேன். ராம், ராம், என்ன ராம்? என் லட்டுக்குட்டி, அப்பா இவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டேன்ல. என் தங்கத்துக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குல. சாரிடா, அப்பாக்கு தெரியாம போச்சு. உன்னோட சந்தோஷத்தை பார்த்தோன்னு அப்பாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு விஷயத்த உனக்கு செய்யாம ஏங்க வச்சிருக்கேன்னு தெரியலையே. ஒன்னும் இல்லடா. ராம், என்ன ஸ்வேதா? ராம் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா ஸ்வேதா, இப்ப என்ன பண்ண? நாமளா ஏதாவது கஷ்டப்படுத்திட்டோமா? அதுதான் தெரியல. சரி, நான் அபிக்குட்டிய கூட்டிட்டு போறேன். நீ ராம் கிட்ட என்னன்னு கேளு. என் அண்ணன் ராம் அழுகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. அபிக்குட்டிய கூட்டிட்டு போறேன். அபிக்குட்டி, வா, நாம 2 பேரும் கீழே போய் பாப்பாவுக்கு சாக்லேட் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரலாமா? வா போலாம். போமா. அபிக்குட்டி, வா போலாம்.
ஹே ராம், என்ன ராம்? ராம், என்னாச்சு? ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? அழலாம் செய்யற? சொல்லு ராம். சாரி சிவானி. அபிக்குட்டிய பார்த்ததும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ராம், நீ சந்தோஷப்படுவே நினைச்சு நான் கூப்பிட்டேன். நீ இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு ஃபோன் பண்ணிருக்கவே மாட்டேன். இல்லம்மா, சந்தோஷம்தான். என்னால முடிஞ்சத பாப்பாவுக்கு பண்ணுவேன். ஆனா அப்பப்ப தோணும், நிஷா இருந்திருந்தா பாப்பாவை இந்த மாதிரி டெய்லி பாத்துக்குவா அப்படின்னு அப்பப்ப நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு எல்லாட்டும் அவ குட்டி தேவதை மாதிரி ஆக்கி அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டீங்க. திடீர்னு பார்த்ததும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. சாரி. ராம், சாரி எல்லாம் வேணாம். நீ இப்படி ஃபீல் பண்ணாத. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிஷா இருந்தா உண்மையிலேயே அபிக்குட்டியா அந்த அளவுக்கு பாத்துக்குவா. ஏன்னா பெத்தவங்களை விட பிள்ளைய யாரும் நல்லா பாத்துக்க முடியாது. ஆனா ராம், நான் நல்லா பாத்துக்கிறேன். பெத்தவ இருந்தும் எனக்கு அந்த பாசம்லாம் கிடைச்சதில்ல. இல்லாத அபிக்குட்டிய என்ன மாதிரி ஏங்க வைக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் ராம், நீ இனி கவலைய விடு. சரிம்மா, ஆனா ரொம்ப தேங்க்ஸ் சிவானி. எல்லாட்டுமாவ இவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு. ராம். சிவானி. ஏய், என்ன 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 தேங்க்ஸ் ஆம்ல? அதுவும் ஏன் லட்டுக்குட்டிய பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி ராம், எப்படி நீ இப்படி சொல்லலாம்? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த தேங்க்ஸ் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட பிச்சி போடுவேன், பிச்சி. புரியுதா? புரியுதுமா. அடிச்சு சொல்லியும் புரியாம இருக்குமா? ரொம்ப நல்லா புரியுதுமா. ஆள் பார்க்கதான் பூ மாதிரி இருக்க. அடி நல்லா ஷார்ப்பா இருக்கு. காதெல்லாம் கொஞ்சம் கொய்யன் தான் இருக்கு. ராம், ஐயோ சாரி ராம். நீ ஏன் லட்டுக்குட்டின்னு சொல்லி தேங்க்ஸ் எல்லாம் சொன்னியா? சுளின்னு கோபம் வந்தது, அதான் அடிச்சிட்டேன். ஐயோ சாரி ராம். பரவாயில்லம்மா. ஐயோ ராம், எதுவும் நினைச்சுக்காத. நான் இது வரைக்கும் யாரையுமே அடிச்சதில்ல. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் ஒன்ன. சாரி ராம். புரியுது. இது வரைக்கும் யார்கிட்டயும் இவ்வளவு உரிமை எடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட. ஓகேமா, நான் ஹாப்பி தான். ஐயோ ராம், நீ ஃபீல் பண்ணாத. அப்பா, வீட்ல போய் உப்பு ஒத்தனம் தான் கொடுக்கணும். நான் வாரேம்மா. ஆபீஸ்ல ½ an hour பர்மிஷன் போட்டுட்டு வந்தேன். கிளம்பட்டா? சரி ராம். ராம் சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். என் லட்டு குட்டிட்ட இல்ல நம்ம லட்டு குட்டிட்ட சொல்லிட்டு அப்படியே ஸ்வேதாட்ட சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்புறேன். சரி ராம். கிளம்புறேம்மா. ஓகே ராம். வா, இனிமேல் தனியா பேசினா 2 ஸ்டெப் தள்ளி நின்னுதான் பேசணும். என்ன அடி? ஹே ராம், சாரி. ராம் சாரி ராம். ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற இன்னல் விசித்திரமோ. நண்பன் எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. மன்மதனே உன்னை பார்க்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன், மன்மதனே உன்னில் வசிக்கிறேன், இல்லை உனக்குள்ளே தோலைத்தேன். அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸா? எதுக்குடி? என்னத்த எதுக்குன்னு கேக்குறீங்க? ஆமா அத்தை, எங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல எங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விட்டுருக்கீங்க. இதுக்கு மேல என்னத்த வேணும்? அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஆமா லவ் யூ அத்தை. ஏய் போதும்டி. ரொம்ப ஓவரா போகுது. ஆமா மாமா பக்கத்துல இருக்கே, ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமா, உங்களுக்கு என்ன பொறாம? ஏய், அவ ஏன் ராணி? ஏன் கண்ணு முனைய ஆளுக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அடி விழும். பொறாம பிடிச்ச மாமா. என்னது? ஆமா, பொறாம பிடிச்ச மாமா தான். எங்க அத்தையே நாங்க கொஞ்சறோம். இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது மாமா. சரிம்மா. ஏய் சங்கவி, ராகவி, சொல்லுங்க அத்தை. காலேஜ் முடிவு பண்ணது, உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கட்டும்னு சொன்னது எல்லாமே உங்க மாமா தான். இதுல நீங்க என்ன பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஐயோ, போய் நம்பாதீங்க. பொய்யா? வீரா. ஆமாமா, யாரும் நம்பாதீங்க. இந்த காலேஜ், இந்த படிப்பு, இத பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க அத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, பிள்ளைய 12 முடிச்சவன இந்த காலேஜ்ல தான் சேர்க்கணும், அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை தான் படிக்க வைக்கணும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் பாக்கணும்னு. என்னைக்கு உங்க அத்தை இங்க வீட்டுக்கு வந்தாலோ அன்னையில இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்படியே மாமா? ஆமாமா. ஏன் கேட்டா, பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியமா. இது உங்க அத்தையோட கொள்கை. நல்ல விஷயம் தானே? அதுக்காக தான் ராணி சொல்றத நானும் கேட்டுக்கிட்டேன். ஐயோ அத்தை, தேங்க்ஸ் அத்தை. நீங்க மட்டும் இந்த வீட்டுக்கு வரல, அவ்வளவுதான். இந்த 12ஓட எங்க படிப்பை மூட்டை கட்டி தூக்கி பரோல்ல போட்டு
காலேஜ் படிப்பெல்லாம். ஆமாத்த. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மாவும் இதோ இந்த கிழவியும் சேர்ந்து இனி யாரும் 2 மாப்பிளைய பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அடியேய், என்னடி சந்து வாக்குல எனக்கு கிளவிங்கிற? குதிரை வாழை புடிச்சு நறுக்கி போடுவேன் பாத்துக்கோ. பாட்டி செஞ்சாலும் செய்வா நீ. என் பிள்ளைங்க 2 எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க. உண்மைதான். ராணி காலேஜுக்கு போனோம், படிப்பு முக்கியம் அப்படின்னு இவ்வளவு தூரம் பேசி காலேஜுக்கு போய் சேர்த்து விடாம இருந்திருந்தா கண்டிப்பா ராகவி சொன்ன மாதிரி 2 மாப்பிளைய பார்த்து நீ யாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்போம். என் வாழ்க்கை மாதிரி என் பிள்ளைங்க வாழ்க்கையும் போயிருக்கும். இப்ப என் பிள்ளைங்க இப்படி சந்தோஷமா இருக்குதுகனா அதுக்கு ராணி தான் காரணம். ராணி, உன்கிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் சரி, ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறதுக்கெல்லாம் தேடி பிடிச்சு சாரி சொன்னாலும் சரி, நான் செஞ்ச தப்பு போகவே போகாது. அவ்வளவு பண்ணிருக்கேன். சாரிமா. சரி சரி பாட்டி. என்னடி? நாம எப்போ தமிழண்ணா வீட்டுக்கு போறோம்? தமிழண்ணா வீட்டுக்கா? எதுக்கு? பாட்டி, ஹாசினி சித்தி கல்யாண விஷயமா ஊர்ல சாந்தி பாட்டி பேச சொன்னாங்கல்ல, இன்னைக்கு போகணும் தானே பிளான் பண்ணது. பிளான் எல்லாம் ஓகே, இந்த பிளான்குள்ள நீ இல்லையே. பாட்டி. நீ எங்கடி வந்த பிளான்குள்ள? பாட்டி. அடி வாங்குவீங்க. எங்கேயாவது ஊர் சுத்தன்னா போதும், சந்தோஷமா கிளம்புவீங்க. மா, அப்பனா தமிழ் வீட்டுக்கு யார் யார் போக? என்ன பிளான்மா? என்கிட்ட சொல்லவே இல்ல. யாருக்குடா தெரியும் பிளான்னு சொன்னா, அது என்ன கழுத பிளானோ. பாட்டி. நீ வேற ஏண்டி? ஐயா வீரையா, சொல்லுங்கம்மா. நீயும் ராணியும் போயிட்டு வாங்க. நாங்க 2 பேர் மட்டுமா? ஆமையா. அம்மா நல்ல நாள் பார்த்து 2-3 தேதி குறிச்சு வச்சிருக்கேன். சாந்திட்ட கேட்டதுக்கு அவ எதுனாலும் சரின்ட்டா. நீ போய் தமிழ் வீட்டுல பேசு. அவங்க எந்த தேதி சொல்றாங்களோ அந்த தேதியை சாந்திக்கிட்டேன்னு சொல்லி நிச்சயதார்த்தத்தை பாத்துக்கலாம். அப்புறம் கல்யாணம் நிச்சயம் முடிஞ்ச கையோட எல்லாரும் ஒன் கூடி பேசிக்கலாம். சரிங்கம்மா, எல்லாம் சரி. நீங்களும் வாங்க. வீட்டுல பெரிய ஆள் நீங்க வராம எப்படி? நான் இருக்கியா? நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. பாட்டி, நான் வேணா கூட போட்டா? போடி. காலையில உன் மாமன்காரன் தோட்டத்துக்கு போவான். அங்க போய் நாத்து புடுங்குற வேலைய பாரு. பாட்டி. தோட்டத்துக்கு போய் 2 கழுதைகளும் வேலை வேணா பாருங்க. மிச்சப்படி ஊர் சுத்தணும், கடைக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம், ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்க. ஏ ராகவி, எதுக்குடி பாட்டி கிட்ட கேக்குற? பாட்டி எப்போதுமே இப்படிதான் சொல்லுவாங்க. போணுமா மாமாட்ட கேளு. மாமாட்ட கூட வேண்டாம், நம்ம அத்தைட்ட கேளு. அத்தை ஓகே சொன்னா எல்லாமே ஓகே தான். ஆமாண்டி. ஏன் உங்க 2 பேத்துக்கு என்னாச்சு? என்ன இதுக்குடி தேவையில்லாம உள்ள கோர்த்து விடுறீங்க? அத்தை, நீங்க சொன்னா மாமா சரின்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. என்ன சொல்றீங்க? வேணாண்டி, உங்க மாமா என்ன கூட்டிட்டு போறதே பெருசு. அத்தை அத்தை, நாங்களும் வரோம் அத்தை. சரி, கிளம்புங்க. மாமா கிளம்புங்களா? நாங்களுமா? வாங்க. இங்கனுக்குள்ள தானே, போயிட்டு வரலாம். மா, 2 பேத்தையும் கூட்டிட்டு வரேன். உனக்கு எதுக்கு தொந்தரவுன்னு நினைச்சேன். பிரச்சனை இல்லாட்டி கூட்டிட்டு போ. நாங்க போயிட்டு வரோமா. ராணி, வா போலாம். இப்படியே வா. இருவீரா, சேலை மாத்திட்டு வரேன். ஏன்? இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு. சும்மா வா, போயிட்டு வந்துடலாம். இல்ல இல்ல, கல்யாண விஷயம் பேச போறோம். 10 நிமிஷம் சேலை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி, போயிட்டு வா. மாமா, எங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஓகேவா இல்ல வேற மாத்தவா? வேணாம், ரொம்ப அழகா இருக்கு. தேவதை மாதிரி இருக்கீங்க. இதே இருக்கட்டும். அப்படியா? ஓகே மாமா. ராகவி லூசு, என்னடி நம்ம ட்ரெஸ் மாத்துறோம், மேக்கப் பண்றோம், ரூம்க்குள்ள போனோம். இன்னைக்கு ஃபுல்லா டேவே முடிஞ்சிடும். அதுக்கு பயந்துட்டு மாமா தேவதா அப்படி இப்படின்னு ஃப்ரூடா விடுறாங்க. மாமா அப்படியா? ஏய், 2 கழுதைகளும் ரொம்ப விவரம் தான். மனசுல யோசிக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறீங்க. அது அப்படிதான் மாமா. எங்களை என்ன சும்மா நினைச்சீங்களா? ரொம்ப பெரிய ஆளுகதாமா. சரி கிளம்புங்க. ராணி, போமா. போயிட்டு சீக்கிரம் வந்துட்டு தான் நான் தோட்டத்துக்கு போனோம். சரி வீரா, இத 10 நிமிஷம். சரிம்மா. அண்ணி சொல்லுமா. நீங்களும் கூட வாங்கனே. இல்ல இல்ல, நான் வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. வாங்க அண்ணி, கல்யாண விஷயம் பேச போறோம். எல்லாரும் போனா அது ஒரு மாதிரி இருக்கும்ல. வாங்க அண்ணி. சரின்னு சொல்லுங்க அண்ணி. சரிம்மா, வாரேன். ஓ அக்கா, நீயும் வாரேன்ட்ட. போக்கா, போய் கிளம்பு. சரிடா தம்பி. பூமாரி, பூமாரி. என்னங்க? வாங்க வாங்க. வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே. என்னன்னு கேப்போம். என்னங்க? வாங்க. இதோ நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா? என்னம்மா? என்னவா? நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே வந்து என்ன கூப்பிட்டீங்க. ஆமால, நான் தான் வந்து கூப்பிட்டேன். ஆமா, நம்ம சாய்க்குட்டி எங்க? அவர் வெளியே அத்தை கிட்ட தானே இருந்தாரு. பார்க்கலையா நீங்க? ஆமா, பார்த்தேன். அம்மா கிட்ட விளையாண்டுட்டு இருந்தான். ஆமா, கொஞ்சம் ஹாப்பி மூடுல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க. என்னவா?
தெரிஞ்சுக்கலாமா? ஓ, தெரிஞ்சுக்கலாமே. என்ன? அது வந்துங்க, இப்போ எங்க அம்மாட்ட ஃபோன் பேசினேனா ஆ, அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். எப்படி? அதுவா, ம். ரொம்ப நேரம் எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அப்படியே நம்ம சாய்க்குட்டியை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ மாத்திரம் அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்க மாத்திரம் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆ, என்னங்க, நான் சின்ன குழந்தையில ரொம்ப சமத்தான், ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ண மாட்டேனா. தெரியுமா உங்களுக்கு? ஆ, தெரியுமே. தெரியுமா? எப்படிங்க? ஏய், உனக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும் மொத்தல, எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அதனால உனக்கு தான் அப்போ நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆ, ஆமாமா. ஏமாமா, சொல்லுங்க சொல்லுங்க, நான் என்னெல்லாம் பண்ணுவேன்? உங்க கூட சேர்ந்து விளையாடலாம் செய்வேனா? ஆஹா, நாங்கல இருந்து மாமாக்கு வந்துட்டா. குட். இப்படியே இவளை பேசி கொண்டு வந்துடணும். மாமா? இந்த வாரேமா. இல்ல இல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னெல்லாம் பண்ணுவேன்? உங்க கூட விளையாண்டுருக்கேனா? சொல்லுங்க. ம், விளாண்டுருக்கியே. அப்படியா? மாமா, எனக்கு ஞாபகமே இல்ல. நம்ம 2 பேரும் என்ன விளையாடுவோம்? நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, நீ, நானு, வாசுகி, அப்புறம் அந்த மலரு. மலரா? ஆமாமா, நம்ம வீட்டை தாண்டி ஒரு 3 வீடு கழிச்சு ஒரு பொண்ணு இருப்பாளே. யார சொல்றீங்க? நான் பாத்திருக்கேனா? ஏய், ஒரே தெருவுல இருந்து பார்க்காம இருப்பியா? உயரமும் இல்லாம குட்டையும் இல்லாம நார்மலா இருப்பா. முடி கூட அழகா சுருட்ட முடி. அதுவும் இல்லாம அவளோட நெத்தி மேல 2 கண்ணத்தையும் உரசுற மாதிரி 2 பக்கமும் 2 முடி அழகா சுருண்டு விழுந்திருக்கும். அவ நடக்க மொத்தல அப்படியே அழகா காத்துல பறக்கும். நீ பாத்திருப்பமா? ஓ, அப்படியா மாமா? பார்த்த ஞாபகம் இல்லையே. ஆனா இப்போ ரீசெண்டா பாத்திருக்க முடியாதுமா. ஏன் மாமா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அங்க போய் செட்டில் ஆயிட்டா. ஆனா மாசத்துக்கு ஒருக்க, மாசம் எண்டிங்ல சாட்டர்டே சண்டே 2 நாள் இங்கதான் வந்து இருப்பா. இப்பதான் இந்த மாசம் இனி எண்டிங் வரப்போதே, வந்துருவா. வந்தா உன்னை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். எங்க மாமா? அவங்க வீட்டுக்கா? ஐய, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. அப்புறம்? நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு போகணுமா. மொட்டை மாடிக்கா? நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்க வீட்டு பால்கனி தெளிவா தெரியும். அங்கதான் சாயங்காலத்துக்கு மேல அங்கதான் நிப்பா. இந்த மாசம் வரட்டும், நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். சரிங்க மாமா, மறந்துடாதீங்க. ஏய், அது எப்படி மறப்பேன்? கரெக்டா நான் மாசம் மாசம் போய் பாப்பேனே. ஓ, சரி 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 மாமா. அப்புறம்? அப்புறம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அதான் மொட்டை மாடியில போய் பால்கனில பாக்குறது. அது இல்லம்மா. நீ, வாசுகி, அந்த பொண்ணு மலர் எல்லாரும் என் கூட தான் விளையாடுவீங்க. அப்போ மாமா உங்களை எவ்வளவு சேஃபா பாத்துக்குவேன் தெரியுமா? அப்படியா? ஆமாமா, ஓடி பிடிச்சு விளையாடுவோம். கீழே விழுந்துட்டா ஓடியே வந்து மாமா தான் தூக்கி வாழ்க்கையில ஒட்டி இருக்கிற மண்ணெல்லாம் தட்டி விட்டு, ஏதாவது சிராய்ப்பு ஏற்பட்டு இருந்ததுன்னா உடனே எண்ணெய் போட்டு மாமா பார்த்து பார்த்து கவனிச்சுக்குவேமா. ஓ, யாரு மாமா? அதுதாம்மா அந்த மலர். ம். மலர் என்ன மாமா? இல்லம்மா, நான் கரெக்டான ரூட்ல போறேனா இல்ல ஏதாவது ஒரு ராங் ரூட்ல? இப்போ வரைக்கும் ரொம்ப சரியா கரெக்டா போறீங்க மாமா. அப்படியே சொல்லுங்க. மலர் விழுந்துட்டா அப்படியே போய் தூக்கி அப்புறம்? ஐயோ, யார் அந்த மலர்? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு அண்ணன் இருக்கான். கீழே விழுந்துட்டா அவன் ஓடி வந்து தூக்குவான். நான் உங்க கூட தாமா, எப்பயும் உங்க கூட தான் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பேன். நீ கூட கேட்டியே, நீ ரொம்ப சமத்துமா, சேட்டையே பண்ண மாட்ட. நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேப்ப. அவ்வளவு சமத்து பொண்ணுமா நீ. யார் சொன்னான்னு சொன்ன? உங்க அம்மா, என்னோட அத்தை சொன்னது சரிதான். ஐயோ, பாக்குற பார்வை சரியில்லையே. பொண்டாட்டி தனியா ஜாலியான மூடல இருக்காளேன்னு பக்கத்துல வந்தேன். ஆனா எனக்கு ஜோலி முடிக்கிற மூட கொண்டு வருவேன்னு எதிர்பார்க்கல. என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னங்க? ஜோலி முடிஞ்சு மாமால இருந்து என்னங்க போயிட்டா, அவ்வளவுதானா? ஹலோ, என்னங்க? ஹாய்மா, சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியான்னு கேட்கதான் வந்தேன். இரு, நான் இப்ப போய் சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறேன். என்னங்க, சாப்பாடுலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பழைய கதையெல்லாம் கொஞ்சம் பேசலாமா? பழைய கதை? அதான் மாமா, எங்க கூட மலர் கூட விளையாண்டதெல்லாம். ராஜு, இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம். வாய கொரனா கேக்குறியா? வாண்டலா வந்து மாற்றியேடா. என்னங்க? அது எப்போ மாதிரி அதெல்லாம் அறியாத வயசு. நீ குழந்தை ஞாபகப்படுத்தணும்னா அதெல்லாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. அத போய் இப்போ பேசிக்கிட்டு இப்போ நடக்கிற கதையே பேசு. ஆமாங்க, இப்ப நடக்க போற கதையை தான் பேச போறேன். இல்ல நான் செய்ய போறேன், நீங்க பார்க்க போறீங்க. செய்ய பார்க்கவா? தர்மாடி விழப்போதோ? என்னங்க கேக்கல? ஏய், மறந்துட்டேன், ஒரு முக்கிய வேலை இருக்கு. இரு, 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துடுறேன்.
மாமா நீங்க பேசின பேச்சுக்கு ரூம்ல இன்னும் 2 மணி நேரம் வேலை இருக்கு. நான் முடிக்கிறேன், அப்புறம் நீங்க வெளியே போங்க. ஏய் ஏய் தப்புமா தப்பு. புருஷன் மேல கையெல்லாம் வைக்க கூடாது. அதெல்லாம் வைக்கலாம் மாமா. ஏய் ஏய் பூமாரி பூமாரி வேண்டாம். இங்க பாரு இங்க பாரு. அறியாத வயசுல பாத்தீங்க, ஓகே. ஏய் 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 அப்பா. ஏய் என்னங்க? சொல்லுமா. அறியாத வயசுல பாத்தீங்க, பேசுனீங்க, விளையாண்டீங்க, ஓகே. இப்ப எங்க மொட்டை மாடி பால்கனி கனெக்ஷன்? ஐயோ தப்பா நினைக்காதம்மா. அது சும்மா அந்த பொண்ணு வளர்ந்த உடனே எப்படி இருக்கா, இப்ப கல்யாணம் முடிச்ச போய் எப்படி இருக்கா அப்படின்னு நல்லா இருக்காளா, நல்லா வாழ்றாளா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல பாப்பேமா. நீங்க ஒண்ணும் பார்க்க வேணாம், அவளை பெத்தவங்களும் கட்டினவனும் பாத்துக்குவான். சரி சரி. இனி மாடிக்கு போவீங்க? மாச கடைசியானா? நம்ம வீட்டுல மாடி எங்க இருக்கு? மறந்துருங்க. எப்போவா மறந்துட்டேமா. அப்புறம் அந்த பொண்ணு பேரு? பொண்ணா? யார் அது? அதான் மாமா, சின்ன பிள்ளைல நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாண்டோமே. விளையாண்டோம்? மறந்துட்டேமா. மறந்தத மறக்க விடேன். ராஜோண்ணா. பாப்பா அண்ணன் இங்கதான் இருக்கேன், வா வா வா. சும்மா சேஃப்டிக்கு. ஹாசினி வாமா. ஆமா பூமாரி. ராஜோண்ணா நீ என்ன இன்னைக்கு ஆபீஸ் போகலையா? அவ்வளவுதாமா, ஒர்க் முடிஞ்சது. என்னன்னா இன்னைக்கு சீக்கிரமா இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் ராகு காலமா, அதான். ராகு காலமா? சும்மா ஜோக்குமா. ஆமா நீ என்ன காலையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்னா கருப்பியும் கூட்டிட்டு போனியாமே? ஆமாண்ணா கூட்டிட்டு போனேன். நான் கருப்பி சொன்னாளா? என்னம்மா? அதானா சிவானி அம்மா வந்தது, சண்டை போட்டது, கருப்பிய அடிச்சது, சிவானி அடிக்க போனது. என்னது? கருப்பியா அடிச்சாங்களா? சிவானியா அடிக்க போனாங்களா? என்னாச்சு அவங்களுக்கு? லூஸ் அண்ணா நல்லா லூஸ் பிடிச்சுக்கிச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தான் வந்து ரோட்ல கத்துனாங்க, இன்னைக்கு பார்க்கல. எதுக்கு ஹாசினி? அதான் சொன்னேல பூமாரி, லூஸ் பிடிச்சிருக்கனே. ஆனா கொஞ்சம் பரவாயில்லனா, கருப்பி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு போனா. அப்புறம் சிவானி அப்பா வந்துட்டாங்க, இல்லனா பார்க்குன்னு கூட பாத்துக்க மாட்டாங்க. ரொம்ப மோசம். ஓ அப்படியா? பிடிக்கலன்னு விட்டுட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. இனி ஏன் அவங்க டார்ச்சர் பண்றாங்க? பேசாம இருக்க வேண்டியதானே? இருக்க முடியலனா, முடிஞ்ச அளவுக்கு தொந்தரவு பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆமா கருப்பி என்ன பண்ணா? ராஜு அண்ணா அத நான் சொல்றேன். கருப்பி, ஹாசினி நீ அடி வாங்கினேன்னு சொன்னா, அத சொல்றதுக்கா இப்படி ஓடி வர? ராஜு அண்ணா என்ன பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை பேசுறீங்க? என்ன கருப்பி? ராஜு அண்ணா ஹாசினி நான் அடி வாங்கினது மட்டும் தான சொன்னா, ஆனா நான் இந்த சிவகாமி என்ன பண்ணேங்கறத சொல்லலையே. சொல்லலமா. அத சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். சரி சரி சொல்லு சொல்லு. இப்படி கேளுங்க. அந்த சிவகாமியை நான் கேட்ட கேள்வில அவ அப்படியே ஷாக் ஆயிட்டா. ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளவு அழகா கேட்டேன் தெரியுமா ராஜோனா? அது மட்டும் இல்ல, சிவகாமியை இன்னைக்கு நைட்டு சதக் சதக்குன்னு 2 குத்து குத்துறதுக்காக சிவகாமி புருஷனுக்கு ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? ஐயோ தெரியாதே கருப்பி. தெரிஞ்சுக்கோங்க, இந்த கருப்பி சும்மாலாம் கிடையாது. நான் ஒரு வீர பெண்மணி அண்ணா, புரியுதா? இப்ப பார்க்கவே புரியுதுமா. போதும் போதும், உன் கோபத்தை குறைச்சுக்கோ. ஓகேண்ணா. சரி ஏன் இவ்வளவு கோபம்? அது அது நான் எப்படி சொல்லுவேன்? ஏனா கேட்ட? என்னமா? ஐயோ ராஜுவண்ணா, டாமிக்கும் கருப்பிக்கும் ஏதோ சண்டை. சண்டை எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்க, எதனாலன்னு சொல்ல மாட்டேங்க, சமாதானம் ஆகிறதுக்கும் வழி கொண்டு வர மாட்டேங்க. ஐயோ டார்ச்சர் பண்றா. நீ வேற கேட்காதனா? என்னது? நம்ம கருப்பி சண்டைய கேட்காமையா? கருப்பி நீ சொல்லுமா, அந்த டாமிட்ட பேசி நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன். ஐயோ ராஜுவண்ணா, அத நான் எப்படி சொல்லுவேன்? ஆசினி ஆரம்பிச்சிட்டா. ராஜுவண்ணா நீங்க வேற கேட்டுட்டீங்க, அத நான் எப்படி சொல்லுவேன் தெரியலையே. டேய் ராஜு, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏற்கனவே எனக்கு வாயை குறைக்காம இருந்ததுக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன், இப்ப திரும்பவும் கருப்பிக்கிட்டயா? ஐயோ இதோட ஸ்டாப் சொல்லி அனுப்பிடுவோம். ஐயோ ராஜுவண்ணா. கருப்பி கருப்பி போதுமா? ராஜுவண்ணா போதும் போதும். ஓ இவங்கள் தானே, அவன்கிட்ட பேசி நான் என்ன எதுன்னு பாக்குறேன். நோ நோ ராஜுவண்ணா, என்னோட இவங்க கிட்ட எல்லாம் கேட்காதீங்க. நானே சொல்றேன், என்ன பிரச்சனை நானே சொல்றேன். இப்போ மாதிரி சொல்ல போறாளாம். அது சொல்றேன் ராஜுவண்ணா. சரிம்மா சொல்லு. இப்ப வேணாம், நாளைக்கு சொல்றேன். இப்ப எனக்கு வொர்க் இருக்கு, வொர்க் டைம் நோ கதை. ஓகே நான் வரேன். அண்ணா நீ கேப்ப இனிமேல? ஐயோ ஆஹா மாட்டேமா, கண்டிப்பா மாட்டேன். ஹாசினி, சிவானிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல? இல்லண்ணா, அவங்க அப்பா வந்து பாத்துக்கிட்டாங்க. சரிம்மா. சரி நானும் பாக்குறேன், திரு சக்தி கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன். சரிண்ணா. வாசுகி இப்ப ஓகேவா?
காலையில ரொம்ப முடியலன்னு சொன்னடி. இப்போ பரவாயில்லப்பா. ஒரு 3-4 டைம்ஸ் வாந்தி எடுத்திருப்பேன். இப்பவும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா உங்களெல்லாம் பார்த்ததும் ஒரு சந்தோஷம். இப்போதைக்கு ஒண்ணும் தெரியல. அவ்வளவுதானா? அப்பனா விடு, இனி காலேஜ் லீவு தானே, டெய்லி உன்னை பார்க்க வந்துடுறேன். ஏ நந்தினி, அப்படி மட்டும் வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா நந்தினி, டைம் கிடைக்கும் மாத்திர கொஞ்ச நேரம் வந்துட்டு கூட போ, உன்னால முடிஞ்சா. இதுல என்ன இருக்கு திரு? நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து ஸ்கூல் லீவுனாலும் சரி, இல்ல இப்ப காலேஜ் படிக்க மாத்திர காலேஜ் லீவுனாலும் சரி, வாசுகி வீட்ல தான் இருப்பேன். 3 வேளையும் அங்கதான் சாப்பாடு. மாணிக்கப்பா நைட்டு வேலை முடிச்சு வந்தோடனே எங்க வீட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. டெய்லி அப்படித்தான் திரு. எங்க வீட்ல வாசுகி வீட்டுக்குனா போன் பத்தி விட்டுருவாங்க. ஓ அப்படியா? ஏன் நந்து குட்டி என்ன பாக்குற? டேய் ஏன் நந்து குட்டிடா, பேசு. ஏன் நந்து குட்டி? டேய் சொல்லுடா. இல்ல இப்ப நம்ம 2 பேர் இருக்கோமே ஃப்ரெண்ட்ஸா, அதை விட வாசுகி கூட திக் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாண்டா, நாங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்க மாத்திர இருந்தே நல்ல ஃப்ரெண்டு. இப்ப வரைக்கும் கண்ணா, இப்போ வரைக்கும் நானும் வாசுகியும் ஒரு நாள் கூட மீட் பண்ணாம இருந்ததே இல்ல. அப்படியே மீட் பண்ண முடியல வைக்கலனாலும் ஃபோன் பண்ணி மணிக்கணக்கா பேசிக்குவோம். எங்களோடது அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஓ அப்படியா நந்து, சரி சரி. இப்போவும் இப்படித்தானா? இப்படித்தானா? அது இல்லம்மா, அப்பையில இருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா இப்பதான் நான் வந்துட்டேனே. இப்ப சொல்லு, வாசுகியை விட நான் தானே உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஐயய்ய, ஐயய்யவா? எப்பவுமே வாசுகி மட்டும் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. வாசுகி இடத்துக்கு யாராலையும் வர முடியாது. ஐயோ நந்துக்குட்டி, அப்போ நானு? டேய் கண்ணா, வாசுகி நானும் ஃப்ரெண்ட்ஸ்டா. ஆனா நீயும் நானும் நீயும் நானும் அது அது வந்து அடியே. ஹாய் வாசுகி. ஹாயா கொன்றுவேன். என்னடி என்ன நடக்குது? நாங்க 2 பேர் நடுவுல இருக்கோம், உங்களுக்கு தெரியுதா? ஆமால, சாரி வாசுகி. அதுக்குதான் இந்த கண்ணாக்கு இருக்கன வராதன்னு சொன்னேன். இவன் வந்தாலே மைண்ட் ஒரு நிலைய யோசிக்கவே மாட்டேங்குது வாசுகி. கேட்டியாடா, என்னமோ ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரியவ. நானும் வாசுகியும் மேட் ஃபார் ஈச் அதர்னு. இப்போ தெரிஞ்சுக்கோ, எல்லா ஜோடியை விட சிறந்த ஜோடினா நானும் என் நந்துக்குட்டி மட்டும்தான். என்னடா என்ன அப்படி பாக்குற? இல்ல, கை வர பரபரங்குது, கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அதை விடு. சொல்லு, என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே. அம்மா போட்ட காஃபில சீனி பத்தலன்னு சொன்னேன், போதுமா? நண்பேண்டா. டேய் ஆனாலும் உனக்கு பொறாமடா. என்ன மாதிரி நந்தினி மாதிரி நீயும் வாசுகியும் லவ் பண்ண முடியலன்னு பாத்தியா? நிச்சயம் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு தெரியற மாதிரி ஏன் சொல்லிக்கிட்டே நாங்க ஊர் சுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்க முடிஞ்சதா? இந்த வயித்தெரிச்சல். டேய், திரும்பவும் கை பரபரங்குது. பேசலடா பேசல. டேய் கண்ணா, பேசுடா. ஆனா அந்த பெருமை பீத்துறத மட்டும் வச்சுக்காத. டேய் இது என் லவ்வுடா. எவ்வளவு அழகா பார்த்து பார்த்து அப்படியே சமத்து குட்டியா வளர்த்து கொண்டு வந்திருக்கேன். அந்த பெருமை, கர்வம், தலக்கணம் எல்லாமே இருக்கும்டா. கொஞ்சம் முன்னப்பனா இருந்தா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எதுக்குடா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு, எதுக்குங்கிறேன். சிரிஸ்டர், நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா? டேய் கண்ணா, எல்லாம் கரெக்ட் தான்டா. உன்னோட சந்தோஷம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் அப்பப்ப கடுப்பேத்துற. சரி விடு. ஆமா, வளர்த்தேங்கிறியடா, வளர்த்தது எங்கடா? டேய் அதான் அந்த வந்து நிக்குதுல. எது, நந்தினியா? ஆமாண்டா, இத வளர்த்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன் பாரு. இதுக்கெல்லாம் நீ பெருமைப்படணும்டா. ஓ ஏமா நந்தினி, சொல்லு திரு. அண்ணா சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன திரு? ஏதோ உன்னை வளர்த்து கொண்டு வந்தது அவன் தானாமே. என்னது? என்ன வளர்த்தானா? ஏய் நான் அப்படி சொல்லல. கண்ணா பொருடா, நீ சொன்னதை உன் நந்துமாட்ட அப்படியே சொல்றேன். நந்துமா என்ன ரியாக்ட் பண்றான்னு பாக்கலாம். அப்பா சாமி வேண்டாம், இந்தியாவது லவ்வர்ஸா இருந்தோம், இப்ப நிச்சயம் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்குள்ள எங்க 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுறாத. டேய் அப்படிலாம் இல்லடா. நீ கஷ்டப்பட்டதா வளர்த்ததா அதெல்லாம் நந்து குட்டிட்ட சொல்லுவோம். அப்பா சாமி, இனி உன்கிட்ட நான் ஏதாவது வாயை திறந்தேனா சொல்லு. போதுண்டா, இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா போகுது. கலகத்தை ஏற்படுத்தி கதற விட்டுறாத. திரு, ஏதோ சொல்ல வந்தியே? ஒன்னும் இல்ல நந்தினி. இல்ல திரு, கண்ணா ஏதோ வளர்த்தானே. அது ஒண்ணு இல்ல நந்துக்குட்டி, சும்மா நம்ம காதல் வளர்த்தத பெருமையா பேசுறான். ஓ அப்படியா? சரி சரி சரி. ஏ வாசுகி, சரி நாங்க வந்து ரொம்ப நேரம் இருந்துட்டோம், கிளம்பட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். சரி நந்தினி, பார்த்து போயிட்டு வா. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா வா. கண்டிப்பா வாசுகி. நாளைக்கு முடிஞ்சா சிவானியை கூட்டிட்டு வரேன். சிவானி வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி நந்தினி. திரு, உனக்கு தெரியும்ல இன்னைக்கு சிவானி அம்மா வந்து பார்க்ல அவளை திட்டினது, அடிக்க போனது.
ஆ தெரியும் நந்தினி, சக்தி கிட்ட பேசினேன். அவங்க என்ன காரணத்துக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி சிவானிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான். 2 நாளா ராம் வீட்டுக்கு போய் பேசுவோன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் தான். நாளை நின்று போய் பேசிட்டு எப்போ நிச்சயம் கல்யாணம் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவோம். கல்யாணம் சிவானிக்கு முடிஞ்சது அப்புறம் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னா அப்புறம் இருக்கு. சரி திரு. ஏய் நந்தினி, சொல்லு திரு. சிவானி கூட எங்க வெளியே போனாலும் சரி, சிவானிய கொஞ்சம் பாத்துக்கோமா. ஏன்னா என்னன்னு தெரியல, ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரியே இருக்கு. நாளைக்கு சிவானி எங்க கூட்டிட்டு வந்தாலும் பாத்துக்கோ. நாளைக்கு இல்ல எப்போனாலும் சரி, ஏதாவது கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி இருந்தா நந்தினி யோசிக்கவே செய்யாத, உடனே எனக்கு கால் பண்ணிடு. ஏன் திரு, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணே இல்ல. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணு. சரி திரு. கண்ணா சொல்லுடா. சரி இருட்டுங்கள கிளம்புங்க. நந்தினிய பார்த்து கூட்டிட்டு போ. அவங்க வீட்டுல விட்டுட்டு நீ கிளம்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. டேய் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நந்துமா வா போலாம். சரி கண்ணுமா. வாசுகி கிளம்புறேன்டி. வாமிட் ரொம்ப வருதுன்னு சாப்பிடாம இருக்காத. அப்பப்ப லைட்டா சாப்பிடு. இப்படி காத்தோட்டமா வெளியே வந்து உட்காரு. ரொம்ப படுத்தேவும் இருக்காத. ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி நந்தினி, பாத்திரு. மாறேன் திரு. சரி நந்தினி. டேய் வாடா. அதுக்கு தானே காத்திருக்கேன். வா போலாம். வாசுகி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துருக்கியா இல்ல வீட்டுக்குள்ள போலாமா? கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம். சரிம்மா. என்னங்க சொல்லுங்க. ஏன் இப்ப சிவானி விஷயத்துல ரொம்ப யோசிக்கிறீங்க? என்னங்க ஆச்சு? இல்ல ஒண்ணு இல்லம்மா, சும்மா கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது தானே. என்னங்க அந்த சந்தோஷ் ஏதாவது பண்ணுவான்னு பயப்படுறீங்களா? இல்ல நாளைக்கு தான் கவிதா ஊருக்கு போறாங்க, அதனால ஏதாவது யோசிக்கிறீங்களா? கவிதாவை சந்தோஷ் இனி ஒண்ணும் பண்ண மாட்டான். நாளைக்கு கவிதா ஊருக்கு போறது உறுதிதான். ஆனா சந்தோஷால சிவானிக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தோணுது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, சும்மா நானா யோசிச்சேன். ஆனா யார் என்ன நினைச்சாலும் சரி, என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, ஒன்னும் பண்ண முடியாது. சிவானிக்கும் சரி, உனக்கும் சரி, இல்ல எனக்கும் சரி, குடும்பத்தில் உள்ள யாருக்கா இருந்தாலும் சரி, இனிமேல் எதுவும் எப்பவும் ஆக விட மாட்டேன். ஓகேவா? என்னங்க இத நீங்க சொல்லணுமா? என்னோட திருவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? சரிம்மா. ஏன் வாசுகி, நம்ம குழந்தை இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டால. சேட்டையா? பாரேன், உன்ன சாப்பிட விட மாட்டேங்க, தூங்க விட மாட்டேங்க. எங்க தண்ணி குளிச்சா கூட வாமிட் பண்ற. இதெல்லாம் நம்ம பாப்பாவோட சேட்டை தானே? ஆமாங்க, உங்கள மாதிரி சேட்டைக்கார குழந்தையா இருக்கா. என்ன மாதிரியா? சரிதான். தனி உலகினில் உனக்கென நானும், ஓர் உறவின எனக்கென நீயும், அழகாய் பூத்திடும் வானமாம் நீயே தெரிந்தாயே. உன் விழியினென கண்டேன், என் உயிரினி நீ என கொண்டேன். நான் கண்ணி வைக்குள்ளோடே இனமாய் தூங்கி தூங்குறியா? சதக் சதக், 2 குத்துதான். வந்துட்டேன் சிவகாமி. யோ யோ யோ, என்னையா பண்ற? என்னையா பண்ற? சிவகாமி கத்தாத, உன்னை நான் குத்த வந்திருக்கேன். குத்தவா? ஐயோ! ஏய், கத்துனா குத்துவேன், கத்தாத. காப்பாத்துங்க, வலி. கத்துனா குத்துவேன்னு சொன்னேன்ல, அதையும் மீறி கத்துறியா? உன்ன